வணக்கம் நண்பர்களே. ஸோ சாரி ஃபார் த லேட் வீடியோ. சொன்னால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஷிபாயினு பற்றி பேசணும். ஓகேங்களா? ஸோ ஷிபாயினு தப்பில் சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. சில பேர் கண்டிப்பாக கேட்டு இருக்கீங்க எப்படி ஷிபாயினு நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அதை பற்றி பேசலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் போய் பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து mactechtamil நோடாமல் கிளிக் பேட் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோ போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம ஷிபாயினு பத்தி அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஷிபாயினு ஒன்னா பார்க்கும்போது இப்போ ஒரு 300 பில்லியன் ஷிபாயினு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்ஃப்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது வேல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இருக்காங்க இந்த சென்ஸ் இப்படி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு வேல்ஸோட அன்னோன் வாலெட்ஸ்க்கு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எதுக்காக எடுத்துட்டு இருக்காங்க? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வாலெட் போகும்போது எல்லாமே அக்யூமுலேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 84 பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு $700,000 அந்த ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஷிபாயினு அப்பிட், அதாவது சவுத் கொரியாவில் இருக்கிற இல்லை கொரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக இன்ஃப்ளோஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பிட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அந்த நீங்கள் ஒரு காயின் பம்ப் ஆகிட்டு இருக்கும் போது அந்த காயின் எந்த எக்ஸ்சேஞ்ச் பம்ப் பண்ணுது அது நீங்கள் பார்த்து அது அப்பிட் அப்படின்னு இருந்தாக்கா அந்த காயின் இன்னும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மோஸ்ட்டாக USDT பேர் மேலே ஃபோக்கஸ் பண்ணது. ஓகேங்களா? நீங்கள் எந்த பேரை பார்க்கணும்னா கொரியன் பேர், அதாவது கொரியன் யுவான்னு சொல்லுவாங்க, KRW. ஓகேங்களா? ஸோ அந்த பேரில் காயின் பம்ப் ஆகிட்டு இருந்ததா அது அப்படியே பம்ப் தான் ஆகிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு காரணம் இருக்கு. ஸோ KRW பேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி அப்பிட்ல. ஓகேங்களா? கம்பேர்ட் டு USDTல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதிகம், பட் KRW பேரில் பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காயின் ட்ரேட் பண்ணும்போது ஃபீஸ் கம்மி இல்லையா? ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ KRW பேர் மேலே போனாக்கா கூடவே பார்த்தீங்கன்னா BTC பேர் USDT பேர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஷிபாயினு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு செல் ஆஃப் நடந்தாக்கா பெரிய மேசிவ் செல் லாஸ் அப்டேட்ல நடக்கும். அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்சேஞ்சஸ் ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபாயினு ஏற்கனவே சொன்னது தான் $300 பில்லியன், அதாவது 300 பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அன்னோன் வாலெட்ஸ் போகிட்டு இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர்ல பேர்ன் ஆகியிருக்கு, விச் இஸ் இன்க்ரீசிங் த பேர்ன் பர்சன்டேஜ் ஆஃப் 1000% சொல்லலாம். 1000% கிட்ட பார்த்தீங்கன்னா பேர்ன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஷிபாயினோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல்ல அவங்க ஒரு 3 நாளோ 4 நாள் முன்னாடி போட்டிருக்காங்க ஷிப் ஒரு நியூஸ் பேப்பர், அப்புறமா 4 போட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கேலண்டரா கூட இருக்கலாம். ஸோ 4th டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வரப்போகுது, இல்லை ஒரு மிகப்பெரிய நியூஸ் வரப்போகுது ஷிப்புக்கு, இல்லை ஏதாவது ஃபட் வரலாம். மோஸ்டா அந்த நியூஸ் தான் வரும்போது தான் ஒரு ப்ராஜெக்ட் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போடுவாங்க இல்லையா? அதாவது அன்வேலோ இல்லை ரிவீலோ இல்லை ஏதாவது புது ப்ராஜெக்ட் பண்ணாக்கா இல்லை ஏதாவது நம்ம உலகத்துக்கு காட்டணும் அதை தெரியப்பட்டணும் தான் பார்த்தீங்கன்னா டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஒரு ட்வீட்டை போடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபாயினோட அஃபிஷியல் ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ 4ஆம் தேதி டிசம்பர் ஒரு பெரிய நாளாக இருக்க போது ஷிபாயினுக்கு என்ன வருதுன்னு பொருந்தா பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிபாயினு நான் டிசம்பரில் அரௌண்ட் 0.4050 தாண்டி $82 கிட்ட இருக்கும் சொல்லலாம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஷிபாயினு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஹையர் லோஸ் அப்புறமா ஹையர் ஹைஸ் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகுமா இல்லை பிரேக் டவுன் ஆகுமா அப்படின்னு பிரேக் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இது பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ்ஜாக தெரிய வருது. ஸோ டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜ் பற்றி நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.50 தாண்டி $75 கிட்ட வருது. ஓகேங்களா? அப்புறமா மோஸ்ட்டாக அதை பிரேக் டவுன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோக்காஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் பாட்டில் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஷிபாயினு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் $130 இருக்கு. அப்புறமா ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.50 தாண்டி $10 கிட்ட வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷிபாயினு 2 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைன் மேலே இருக்கு. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம்ல அந்த பிரேக் அவுட், அதாவது ஒரு பெரிய கேண்டல் அதுக்குன்னா மேலே கிரீன் கேண்டல் வைக்கல, விச் கிரியேட் அகைன் அன்சர்டினிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வீக்லியில் உங்களுக்கு தெரியும் ஷிபாயினோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரிய வருது. கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட், அப்புறமா ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் பண்ணுமா இல்லை திரும்பி ரிஜெக்ட் ஆகி லோவர் சப்போர்ட்டுக்கு வருமா அது பொறுத்து தான் பார்க்கலாம். எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் $38,400 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் தட்டிட்டு இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா, அசெண்டிங் ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ், அதை தட்டி இப்போ ஒடிச்சு இப்போ பார்க்கணும். ஸோ இந்த டெய்லி கேண்டில் வந்து இதே இதுக்குன்னா மேலே வந்து க்ளோஸ் ஆகுதா இல்லை மறுபடியும் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகுதான்னு சொல்லலாம். சாரி 4 hour கேண்டில் ஓகேங்களா. ஸோ 4 hour கேண்டில் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னொரு கேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்து தெரிய வருது இல்லைங்களா. ஸோ 1:30 அப்புறமா 5:30 மணிக்கு எப்படி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது அது பார்க்கணும். அப்புறமா இப்போதைக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆஃப், அதாவது மைனர் சப்போர்ட் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 38,000, அது கீழே ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு அரௌண்ட் $37,700 to $800 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதான் ஒரு சப்போர்ட், அது வந்து ஒடிச்சிட்டா தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுல ஸ்டோகாஸ்டிக் அரசு நேற்று வந்து பார்த்தோம் ஒவ்வொரு சோல்ல இருந்தது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் மேலே இப்போ பம்ப் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் அதாவது கிராஸ் ஓவர் ஆகிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஆர்எஸ்ஐ நம்ம மறந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து ஒரு சின்ன பேரிஷ் டெவரன்ஸ் காட்டிட்டு இருக்கு, வெரி ஸ்லைட் பேரிஷ் டெவரன்ஸ். அவ்வளோ பெருசு கூட ஏன்னு கேட்டிங்கன்னா கேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் அ ஸ்மால் பேரிஷ் டெவரன்ஸ் சொல்லலாம். அது வந்து எப்படி ப்ளே அவுட் ஆகுதா இல்லை ஆகாதான் வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பிட்காயினே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கிரீன் கேண்டலாக தெரிய வருது இல்லைங்களா. பட் அந்த கிரீன் கேண்டல் வந்து நான் நேத்தே இல்லை முந்தானேத்தும் சொல்லியிருக்கேன், இந்த விக்ஸுக்குனா மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மறுபடியும் புலிஷாக வந்து மாறிடும் ஓகேங்களா. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா 40,000 42,000 வந்து பிட்காயின் போயிடலாம். அப்படின்னு மறுபடியும் இந்த விக்குனா கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் திரும்பி வந்து ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகுது, மேலே போகுமா கீழே போகுமான்ட்டு. கீழே போகுது, பட் 20 மூவிங் ஆவரேஜ், அதாவது அந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னா 20 எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துடுது. அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி பவுன்ஸ் ஆயிடுது, திரும்பி மேலே போகுது, விக்கி கிட்ட போகுது, திரும்பி பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது. ஸோ இதே ஸ்விங்கில் தான் வந்து பிட்காயின் வந்து போகிட்டு இருக்கு ஓகேங்களா. விச் இஸ் மூவிங்னா ரேஞ்சுன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தட்டிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு வட்டி வந்து தட்டிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுமா, இங்கே திரும்பி வந்து ரிஜெக்ட் ஆகுமா, மோஸ்ட் அந்த ரிஜெக்ஷன் வந்தா ஆகும் அப்படிதான் தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் ஒரு டபுள் டாப் கிரியேட் மாதிரி பண்ற மாதிரி வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஒரு டாப் ஆயிடுச்சு, இன்னொரு டாப் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு டபுள் டாப் ஆயிடுச்சுன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா கூடவே டம்ப் ஆச்சுன்னா டோட்டல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிடும். அப்படின்னு பிட்காயின் இங்கே ஸ்டேபிள் இந்த ரேஞ்ச்லேயே வந்து இருந்து டாமினன்ஸ் மட்டும் இந்த டபுள் டாப் படி வந்து டம்ப் ஆச்சா, அதாவது டம்ப் ஆகி ஆரம்பிச்சாக்கா அதனால வந்து ஆல் காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் காயின்ஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நிறையா, அதாவது சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் தான் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலியில் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் வந்து பம்ப் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ பிட்காயின் வந்து பம்ப் ஆகியிருக்கு. ஸோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும்போது காரணம் பார்த்தீங்கன்னா TA1 ஓகேங்களா, அந்த பவுன்ஸ் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்து போகிருக்கு. இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நியூஸ். ஸோ மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மைக்கேல் செல்லரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில பிட்காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அட் அன் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் $30,000. இப்போ வந்து பிட்காயினோட அவங்களோட ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு, பையிங் பிரைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் $38,000 போயிடுச்சு, விச் இஸ் $8,000 ப்ராஃபிட் ஆன் ஒன் பிட்காயின். ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிட்காயின் இப்போ இருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி பிட்காயின் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து வரும்போதோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் வந்து கொடுக்கும், இப்படி மேலே வந்து பம்ப் ஆகும் ஓகேங்களா. அப்புறமா கொஞ்சம் வந்து டம்ப் ஆகும் ஸ்லோவாக, திரும்பி பம்ப் ஆகும், ஒரு புல் ட்ராப்பை வந்து மாற்ற ஓகேங்களா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா புலிஷ் ஆகணும், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வாங்கிட்டாங்க இன்னும் பம்ப் ஆகும்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்குவாங்க இல்லையா ஃபோமோல, அதுக்காக கொஞ்சம் மேலே பம்ப் ஆகும். அப்போ தான் வேல்ஸ் அவங்கள ஆட்டா காமிக்குவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சர்றன் பெரிய டம்ப் வரும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பேட்டர்ன் தான் வந்து எப்போல்லாம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பிட்காயின் வாங்கியிருக்காங்களோ ஸோ இதே பேட்டர்ன் தான் பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. மோஸ்ட்டாக லாஸ்ட் மந்த் ஃபாலோ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு புலிஷ் மந்த் தான் இருந்தது, பெரிய ஒரு புலிஷ் மந்த் நவம்பர் இல்லைங்களா. ஸோ அந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர். ஸோ அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய புலிஷ் மந்த் இருந்துருங்க இல்லையா ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இம்பாக்ட் மார்க்கெட் வந்து ஆகலை. பட் அதை விட்டுட்டு வேற டைம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து நாளைக்கு வந்து டோட்டலாக மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி எப்போ வாங்கினாங்க, எப்படி பிட்காயின் வந்து போச்சுன்னு வந்து டோட்டலாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதில் நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பற்றி பார்க்கும்போது இப்படி SEC மறுபடியும் ஒரு கிரே ஸ்கேல் செகண்ட் மீட்டிங்
கிரே ஸ்கேல் கூட பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நேற்று வந்து தி பிட்காயினோட ஸ்பாட் ETF பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே அவங்க வந்து பிளாக் ராக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மீட்டிங்னு சொல்லலாம். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜெரம் பவல் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை பார்த்து முடிஞ்சனோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச போறாரு. ஓகேங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பேச போறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி நைட்டுக்கு வந்து பேச போறாரு. ஓகேங்களா? ஸோ அது கூட பார்க்கணும். இப்போ என்ன பேசுறாரு, திரும்பி 12:30 மணிக்கு என்ன பேச போறாரு. ஸோ அதுல கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாம். பட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா ரியாக்ட் ஆகலாம். பட் இப்போதைக்கு இந்த நியூஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் செம்மையா வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ அண்ட் ஸ்டாக் இப்போ பார்த்தீங்கன்னா டீகப்பல் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ டீகப்பல் ஆனதால அவ்வளோ வந்து மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. பட் ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுது. பட் நார்மலி இது வந்து ஃபாலோ வந்து பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா? பட் இந்த நியூஸ்ல இல்ல ஸ்பீச்ல வந்து என்ன சொல்றாரு, இன்ஃப்ளேஷன் எப்படி வந்திருக்கு, அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ண போறாங்களா இல்லையா, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, டாட் பிளாட் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் மோஸ்ட் வந்து சொல்லலாம். அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் mactechtamil டெலிகிராம் குரூப் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பேசி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க பாதுகாப்பு. நன்றி, வணக்கம்.